Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகின். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் முடி வெள்ளையாக மாறுறது, ஹேர் ஃபால், இதெல்லாம் கண்டினியூஸ். பட் கரி லீஃப் ஆயில் ஹேர் ஸ்டிமுலேட் பண்ணி வளர வைக்கிறதுக்கு, வெள்ளை முடி வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ராப் நான் ஆட் பண்ணிக்கிறேன், லெமன் ஆயில். ஸோ லேடிஸ்ன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்சது தான். ஸோ ரோஸ் ஆயில் இது அப்ளை பண்ணாலே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா தூக்கம் வரும், நல்லா கண்களுக்கு இருக்கிற அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போகும். அண்ட் ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு வேண்டாம், ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் 5 to 8 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். என்ன மாதிரி விஷயம்? இந்த டேண்ட்ரஃபும் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிட்டு முடி. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட ஸ்கின் தெரபிஸ்ட் வசுந்தரா மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸ்கின்காக ஒரு ரெமெடி நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர்க்காக ஒரு ரெமெடி மேம். இதே சேம் வின்டர் சீசனில் நம்மளுக்கு ஸ்கேல்பில் ரொம்ப ஒரு இச்சி ஆகுது, அதில் ஒரு மாதிரி ஒயிட் ஸ்கின் மாதிரி வருது. ஸோ அது டேண்ட்ரஃபா இல்லைன்னா இந்த வின்டர் சீசனால் வரதுக்கான ரீசனா அது தெரியல. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் அதோட ஒரு எப்படி சொல்ற டெமோவாக செஞ்சு காட்டிடுங்க மேம். ஸோ நார்மலாக டேண்ட்ரஃப் அப்படின்றது ஒரு ஃபங்கஸ், மேலசீசியா அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபங்கஸ். அதுக்கு இந்த மாதிரி வின்டர் சீசனில் அதுக்கு வளர்கிறதுக்கு நல்ல ஒரு கண்டியூசிவாக இருக்கும். அதனால் அந்த டைமில் அது ட்ரையாக இருக்கிற ஸ்கேல்பில் அது இட் வில் ஸ்டார்ட் ஈட்டிங் இன்டு த ஸ்கேல்ப். ஸோ அது ஸ்கின்னில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாம் சாப்பிட்டு அது அப்படியே படர்ந்து வளர்ந்துட்டே இருக்குது. அதுதான் டேண்ட்ரஃப். அது செய்கிறதுனால, அதோட ஆக்டிவிட்டினால் அங்கே செதில்கள்லாம் அப்படியே கொட்டும். ஸோ அதுதான் நம்ம பார்க்குற அந்த இது ஒயிட்டாக. ஸோ அதுலேயும் கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம டேண்ட்ரஃப் இருக்கும் அந்த செதில்களில். அதுலேருந்து ஈஸியாக இன்னொருத்தருக்கு பரவும், இல்லை நம்மளுடைய ஸ்கேல்ப்லேயே நம்ம ஸ்கின்னுக்கே ரொம்ப ஈவன் ஃபேஸில் தேமல் மாதிரி படரும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த டேண்ட்ரஃப்னால். இந்த மேலசீசியான்றது ஒரு பெரிய காசஸ் அ பிக் ரயட் ஓவர் தேர். ஸோ அதனால் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம், எப்படி அதை தடுக்க முடியும். ஸோ டாக்டர்ஸ் அதுக்கு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. ஹெர்பலாகவும் அதுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது முதல்லேருந்தே நம்ம பார்த்து கவனிச்சோன்னு சொன்னால் அது ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால் முடி கொட்டுறதும் நிற்கும். நான் நிறைய என்ன பார்க்குறேன்னா, டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் முடி வெள்ளையாக மாறுறத பார்க்குறேன். நிறைய க்ரே ஹேர்ஸ் வந்துடுறது சின்ன வயசுலேயே. ஸோ அதுக்கப்புறம் அது தொடர்ந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு அரோமா தெரப்பி. ஸோ அரோமா ஆயில்ஸை எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேண்ட்ரஃப்னால தான் க்ரே ஹேர் வரத்துக்குமான சான்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ அது அப்படிதானா? அது டேண்ட்ரஃப் நிறைய இருந்து அது ஒன்றும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹேரில் அந்த டேண்ட்ரஃப் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல எல்லாம் வெள்ளை முடி இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறையா அந்த மாதிரி அது படர்ந்து இருக்குது. ஸோ அது மேபி தட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் பிஃபோர் ஹேர் ஃபாலாக என்னன்னு தெரியல. ஸோ அதுவும் ஒரு இது இருக்குது, சாத்தியம் இருக்குது. அதனால் டேண்ட்ரஃப், க்ரே ஹேர், ஹேர் ஃபால் இதெல்லாம் கண்டினியூஸ் ப்ராசஸ் போல் இருக்குது. ஸோ அதனால நம்ம அதை வளர விடாமல் தடுக்கிறது நல்லது. ஸோ அதோட பேசிக்கான ஒரு வீக்னஸே டேண்ட்ரஃப்னால தான் இந்த மாதிரியான 1 by 1 ஹேர் லாஸ் அந்த மாதிரி. அங்கே ரத்த ஓட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்குது. ஸ்கேல்பே கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கிறதுனால அது மாதிரியெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் நேம் என்ன? இது ஒரு டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், அரோமா தெரப்பிக்கான ஒரு டேண்ட்ரஃப் ஆயில் நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ டேண்ட்ரஃப்க்கு ஆயில் எப்படி சூட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக சில பேருக்கு ட்ரை ஸ்கேல்ப்னால டேண்ட்ரஃப் வருது, முக்கால்வாசி பேருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சில பேருக்கு ஆயிலி ஸ்கேல்ப்னாலேயும் வரும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது ஆயில் பேஸ் தான், பட் அதில் ஆட் பண்ண போகிறது எல்லாமே ஒரு மருந்துகள் மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். அதனால் ஆயிலாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இது வேணுன்ற அளவு இந்த ஆல்மண்ட் ஆயிலே எடுத்துக்கிறேன்னா, ஸோ ஒரு தலைக்கு வேணுன்றது ரொம்ப எண்ணெய் கிடையாது. ஸோ மேபி ஒரு 10 ml அவ்வளோதான், 10 to 15 ml நம்ம எடுத்துக்கலாம்.
நம்ம இந்த ஹேர் லென்த்தை பொறுத்து டிஃபர் ஆகும். இது வந்து ஹேருக்குன்னு இல்லை, ஸ்கால்ப்புக்கு தான். ஓகே. ஸோ அதனால கிட்டத்தட்ட எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸ்கால்ப்போட அளவு. அன்லஸ் தலை கொஞ்சம் பெரிய தலையாக இருந்தால் ஒரு 5 ml அதிகமாக எடுத்துக்கலாம். நார்மல் இதுக்கு 10 ml இருந்தாலே போதும். ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன் என்னென்னு. ரொம்ப முக்கியமான எண்ணெய்கள். முதல்ல நான் யூஸ் பண்ண போகிறது கறி லீஃப் ஆயில். அவ்வளோ நல்லது. நம்ம சாப்பிடும்பொழுதும் கறி லீஃபை தூக்கி சைடில் வச்சுருவோம். அதே மாதிரி தலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுமானே நமக்கு தெரியாமல் இருந்தது. பட் கறி லீஃப் ஆயில் வந்து ஹேர் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி வளர வைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் வெள்ளை முடி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் அதுலேருந்து இந்த 10 mlக்கு நான் ஜஸ்ட் ஒரு 2 drops தான் யூஸ் பண்ணுறேன். இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் 1-2 சொட்டுகள் தான். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது வந்து டீ ட்ரீ ஆயில். டீ ட்ரீயும் அதே மாதிரி தான் வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஃபங்கல். அதனால நமக்கு ஏற்பட்டிருக்கிற டேண்ட்ரஃபை குறைக்கிறதுக்கு டீ ட்ரீ ரொம்ப நல்லது. இது வந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஊர்களில் நிறைய விளையுது. அங்கேருந்து வரக்கூடிய எண்ணெய்கள் இது. இதுலேயும் நான் 2 சொட்டு ஆட் பண்ணிக்கிறேன். டீ ட்ரீயோட வாசனை, கறி லீஃபோட வாசனை அவ்வளோவா பிடிச்ச மாதிரி இருக்காது. ஆனால் அடுத்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து லெமன். இது வந்து ஒரு ஆன்டி ஃபங்கல் தான் லெமனும். இதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப. ஸோ இதோடைய வந்து ஒரே ஒரு ட்ராப் நான் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் ஆயில். லெமன் மட்டும் மேம் ஒரு ட்ராப்? அது வந்து ஆசிடிக்காக இருக்குல்ல, ரொம்ப சிட்ரஸாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக தேவையில்லை, ஒரே ஒரு சொட்டு இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அடுத்தது கொரியாண்டர். இது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம வந்து ரசம்லாம் சாப்பிடும்போது மேலே கொரியாண்டர் இல்லாமல் சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி இந்த கொரியாண்டர் ஸ்மெல் இப்போ நீங்கள் ஸ்மெல் பண்ணாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். டைரெக்டாக பாட்டிலேருந்து ஸ்மெல் பண்ணக்கூடாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு 2 drops. காட்டுங்க. ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அது வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் அதோடைய வாசனை. கொரியாண்டரும் அப்படி தான், ஸ்கால்ப்புக்கு ரொம்ப நல்லது. கறி லீஃப் என்ன மாதிரியோ அதே மாதிரி. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது நம்மளோட முடிக்கு. ஆமாம், சாப்பிட்றதுக்கும் நல்லது, வெளியில் பூசுறதுக்கும் அது ரொம்ப நல்லது. அடுத்தது எல்லா லேடிஸ்க்கும் பிடிச்சது ரோஸ் ஆயில். ஸோ லேடிஸ்ன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்சது தான். லேடிஸ்க்கு இன்னும் ஸ்பெஷலாக பிடிக்கும். ஸோ ரோஸ் ஆயிலேருந்து 2 சொட்டு. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு வாசனைக்காகவும் ஸ்கால்ப்பை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கொடுத்ததுல இந்த ஸ்மெல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கொரியாண்டரா? ரோஸ் ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது ஜாஸ்மின். கொஞ்சம் இது ஜாஸ்மினும் 2 சொட்டு தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வேணுன்றது. டேண்ட்ரஃபை ஃபைட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான். ஸோ இதில் வந்து இந்த லெமன் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது டேண்ட்ரஃப் ஃபைட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து லெமன் யூஸ் பண்ணலாமா, வெள்ளையாயிடுமாலாம் கேட்பாங்க. அது ஒன்றுமே ஆகாது. இந்த 1 drop, ஜஸ்ட் 1 drop ஆன்டி ஃபங்கலுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பாருங்கள். இந்த அளவில் வச்சு பாருங்கள். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ரிஃப்ரெஷிங்கா அந்த ஆயுர்வேதிக் இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இதோட ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம தேடி அலையணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லை, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை வந்து நீங்கள் பாயில் பண்ணி பண்ணும்போது சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த ஆயிலாக மிக்ஸ் பண்ணும்போது அது எவ்வளோ நாள்கள் வருஷங்கள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஏன்னா அந்த ஆயில்ஸே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். அதனால அது கெடாமல் இருக்கிறதுக்கு அது தானே தான் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ நம்ம இதை வந்து ஒருத்தரோட ஸ்கால்ப்பில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஹெட் மசாஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆயிலை வந்து ஹீட் பண்ணி அப்ளை பண்ணணும் ஸ்கால்ப்பில் அப்படின்வாங்க. ஸோ இதுவும் அதே ப்ராசஸ் இல்லை? இதை ஹீட்டே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த அரோமா ஆயில்ஸ் வந்து அது முறியும் அப்படின்னு சொல்லுவாங்க, முறிஞ்சு போயிடும் ஹீட் பண்ணால். ஸோ தே மே பிகம் பாய்சனஸ் இன் அ ஸ்மால் வே. பட் அதனால் அது வந்து ஹீட்டே பண்ணக்கூடாது. ரான்சிட் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு இதுவாகிடும். ஸோ அதனால் டாக்ஸிக்காக ஆகிடும். அதனால தான் நம்ம வந்து அதை ஹீட் பண்ணாமல் கூலாக தான் யூஸ் பண்ணணும். இதை அப்ளை பண்ணாலே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம ஸ்கின் வழியாக. நல்லா எனர்ஜைஸ் பண்ணும், நல்லா தூக்கம் வரும், நல்லா வந்து கண்களுக்கு இருக்கிற அந்த டயர்ட்னஸ் எல்லாம் போகும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ இப்படி வச்சு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆயில் வந்து அது வழியாக அந்த முடியுடைய வேர்க்கால்களுக்கு வரும். ஸோ ஓனாக செய்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கையால் சும்மா அப்படியே ஒரு உச்சந்தலையில் மட்டும் வைக்காமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா
சம்டைம்ஸ் யாரோட ஹெல்ப்பாவது நமக்கு தேவையாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா கண்டெய்னர் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். பேக்கில் கூட நம்மளால் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் செய்ய முடியும். அதுலேயே ஒரு கோம் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா கோம் பண்ண மாதிரியும் இருக்கும். சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். எத்தனை டைம்ஸ் மேம் அப்ளை பண்ணோம்? லைக் 1 வீக் நம்ம இருக்கோம், ஹேர் வாஷ் வீக்லி ட்வைஸ் பண்ணுவோம். வீக்லி ட்வைஸ் பண்ணலாம். இதை வீக்லி ட்வைஸ் கூட செய்யலாம். இது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் பிளெயின் ஆல்மண்ட் ஆயில், அதில் நமக்கு வேணுன்ற எண்ணெய்களை ஒரு சொட்டுகள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, முடி வந்து டேண்ட்ரஃப் இருக்குது, முடி கொட்டுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் லேடிஸ்க்கெல்லாம் இந்த ஃப்ரண்ட்டில் தான் ரொம்ப வீக் ஏரியாஸ். மென்னுக்கு வந்து ஃப்ரண்ட் as well as பேக் ரெண்டுமே வீக் ஏரியா தான். ஸோ அவங்க வந்து ஃபுல் தலையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ் வந்து இந்த ஃப்ரண்ட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு வேண்டாம், ஒரு 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஈவன் 15 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கலாம். லைக் இதுவுமே நம்மளுக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணாம், நம்மளே செஞ்சுக்கலாம். பட் யாராவது செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம கை வலிக்காது செய்யும்பொழுது. அவங்க செய்கிறதுனால நம்ம ஜஸ்ட் கண்ணை மூடி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் 5 to 8 minutes மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கு மேலே லைட்டாக ஸ்டீம் பண்ணலாம். ஸோ வீட்டில் வந்து டவல் எடுத்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி புழிஞ்சு அந்த டவலை மேலே கட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணலாம். ஸோ அதுவும் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம பார்லர்களெல்லாம் செய்யும்பொழுது இது வந்து நானோ ஸ்டீம், ஓசோன் ஸ்டீம்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டீம் ஏதாவது கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப இந்த மாதிரி இதுக்கு வந்து கூல் ஸ்டீம் கொடுக்கறது நல்லது. ஏன்னா ஹாட்டாக கொடுக்காம, ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப சூடு கொடுக்கக்கூடாது அரோமா தெரப்பியோட. அதனால நம்ம கூல் ஸ்டீம் இதுக்கு அடுத்தது கொடுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம எவ்வளோ நேரம் இது வந்து நம்ம தலையிலே வச்சு ஊற வைக்கலாம்? அண்ட் எவ்வளோ நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணணும்? இது வந்து மினிமம் ஆஃப் 1 hour நம்ம ஹேரில் வைக்கலாம். மேக்ஸிமம்னு ஒன்றும் கிடையாது, அது எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவர் நைட் கூட விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணலாம். இல்லைனா ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இந்த டைம்குள்ளே வாஷ் பண்ணிடணும்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது ஒரு மைல்டான டோஸ் தான், அதனால் ஒன்றுமே தேவையில்லை. ஸோ இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கூலாக ஸ்டீம் வரும். அவங்களோட ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப ரெஜுவனேஷனாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணலாம். ஸோ இது செய்யும்போது சீயக்காய் கூட யூஸ் பண்ணலாம். வீட்லேயே அரைச்ச சீயக்காய் இருந்தால் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ரொம்ப மைல்டான ஷாம்பு வச்சு, குவாலிட்டியான நல்ல பிராண்டடான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணலாம். ஓகே. இப்போ வின்டர் சீசனில் நம்ம இன்னும் ஷீக்காக வச்சு அது இன்னும் கோல்ட் ஆக்கிடாது நம்ம உடம்புக்கு? சில பேருக்கு சீயக்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன வின்டராக இருந்தாலும் சம்மராக இருந்தாலும் ஷாம்பு பக்கமே போக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது சூட்டபிளாக இருக்கும். அது கொஞ்சம் சாதம் வடித்து கஞ்சியோடு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே ட்ரை பண்ணிட்டா, டவல் ட்ரை பண்ணி இல்லைன்னா வெளியில் நின்று ட்ரை பண்ணிட்டா சீக்கிரமாக ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு. பட் சில பேருக்கு சீயக்காய் வச்சாலே கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து டேண்ட்ரஃபையும் தாண்டி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயம்? இது வந்து மெயின்லி ஹேர் ஃபால் கண்ட்ரோல். ஸோ டேண்ட்ரஃப்னால தான் இதெல்லாம் ஏற்படுது. ஸோ அந்த டேண்ட்ரஃபும் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிட்டு முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ இவங்களோட ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே மேம், ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கும்போதே நல்ல ஒரு ஃப்ளஃபியாக இருக்க மாதிரி இருக்கு மேம். ஆமாம், சாஃப்டாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கேல்ப்பும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அது செஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற கொரியாண்டர், கறி லீஃப், லெமன் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டேண்ட்ரஃப் எடுத்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு இப்போ.
சூப்பரான ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் வந்து எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. நாங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஆயில்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நிறைய காஸ்மெட்டிக் இதெல்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த ஷாப்ஸில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலதெல்லாம் வந்து இந்த பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரிஜினலாக இந்த ஆயில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன நிறைய ஆயில்ஸில் இருக்கிற கொரைண்டர், கரி லீவ்ஸ் இதெல்லாம் வந்து ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ஸோ அதான் நம்ம யார் அதை டீல் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கணும். சில டைம் அவங்களே சொல்லுவாங்க இதெல்லாம் சிந்தட்டிக் ஆயில்ஸ் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிந்தட்டிக்காக இருக்கிறத யூஸ் பண்ண வேண்டாம், ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. பாய். பாய். Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.